ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கான டேட் பார்த்தீங்கன்னா 7th ஆகஸ்ட். டைம் வந்து ஈவினிங் 6:05. நமக்கு வந்து கோல்டு, சில்வர், நாஸ்டாக், S&P 500 4 பேருமே ஹோல்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு சில்வர் செம்மையாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 4130 என்ட்ரி போட்டிருக்கோம். ஹோல்டிங் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது 4360 பக்கம் போயிடுச்சு. நேர்லி பார்த்தீங்கன்னா 2000 பிப்ஸுக்கு மேலே நம்ம ஹோல்டிங்லேயே இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் 1:2 1:3 அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பண்ணுறதுனா பெரிய அளவுக்கு பண்ணுறோம். ஓகேங்களா? மார்க்கெட் ஒரு அல்காரிதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தா எக்ஸ்னஸில் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். நாஸ்டாக், S&P 500 ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ணியிருக்க ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கான என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் ஷீட்டை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துரும். நம்ம இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ஒரு நாளைக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் நீங்கள் வந்து எமோஷனல் ட்ரேடிங் பண்ண மாட்டீங்க, ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம வந்து சார்ட்டும் பார்க்க போகிறதுல ஃபண்டமெண்டலாகவும் இதை கேர் பண்ணிக்க தேவையில்லை. நான் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். எல்லா வருஷமே ஓரளவு கன்சிஸ்டண்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபண்டட் அக்கௌண்ட்லுமே நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக 7 பேவுட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? மாதம் பேவுட் போகிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்துட்டுருக்கு. மார்க்கெட் வந்து ரேஞ்சாக இருந்தாலும் சரி, ட்ரெண்டிங்காக இருந்தாலும் சரி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்கும் செட் ஆகும். பார்ட் டைம் பண்ணுறவங்க, ஃபுல் டைம் பண்ணுறவங்க எல்லாராலுமே ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான். ஜஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்கோம். வருஷமே பார்த்தீங்கன்னா 80 ட்ரேட் தான் கிடைக்கும். சில ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஹோல்டிங்கில் இருக்கும், 1 வீக் ஹோல்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் ஒரு அல்காரிதம் அந்த மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 2 மந்த் ஹோல்டிங்கில் இருந்துச்சு. இந்த வருஷம் கூட 1 மந்த் ஹோல்டிங்கில் இருந்துச்சு. நம்ம ட்ரேடிங் என்னோட ட்ரேடிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும், ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சும்மா இருக்குமோ அவ்வளோக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லா மணி மேக் பண்ணலாம், ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணலாம். இதில் முக்கியமான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் தான். அதை நம்ம ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாராலுமே ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து சைபர் ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.